நீ எல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு சொல்றதுக்கு இங்க ஆள் நெறைய இருக்கு. ஆனா நீங்க எதுக்கு சரிப்பட்டு வருவீங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோவோட எண்டுல நீங்க எதுக்கு சரிப்பட்டு வருவீங்கன்றத கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. அத 4 காலமா பிரிச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் காலம்ல உங்களுக்கு எதெல்லாம் செய்ய ரொம்ப புடிச்சிருக்கோ அதெல்லாம் எழுதுங்க. எக்ஸாம்பிளுக்கு விளையாடுறது, தூங்குறது, சாப்பிடுறது இது எல்லாமே எழுதுங்க. மினிமம் 20 எக்ஸாம்பிள் எழுதணும். செகண்ட் காலம்ல ஃபர்ஸ்ட் காலம்ல உள்ளதுல எதெல்லாம் நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்களோ அதெல்லாம் எழுதுங்க. எக்ஸாம்பிளுக்கு விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நான் அவ்வளோ சூப்பரா விளையாடுறது இல்ல அப்படின்னா செகண்ட் காலம்ல அத நீங்க எழுத தேவையில்ல. இப்போ இந்த செகண்ட் காலத்துலேருந்து எதெல்லாம் இந்த உலகத்துக்கு தேவையோ அதை தேர்ட் காலத்தை ஃபில் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு தூங்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், நல்லா கூட அதை செய்யலாம். ஆனால் அது இந்த உலகத்துக்கு தேவையான்னு பார்த்தா தேவையில்லை. இந்த மாதிரி தேர்ட் காலத்தை ஃபில் பண்ணுங்க. இப்போ தேர்ட் காலம்லேருந்து ஃபோர்த்து காலமுக்கு இதில் எதெல்லாம் பிஸ்னஸாவோ இல்லை ஒர்க்கிங் மாடலாவோ மாற்ற முடியும்னு யோசிச்சு அதை ஃபோர்த்து காலம்ல எழுதுங்க. இந்த ஃபோர்த்து காலம்ல இருக்கிறது தான் உங்களோட பர்ஃபெக்ட் டைரக்ஷன். இதுக்கு நீங்கள் சரிப்பட்டு வருவீங்க. யாரெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் சரிப்பட்டு வருவீங்கன்னு நம்புற என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கங்க.